நான் 8 அடி பாஞ்சா நீ 18. நல்லா பாஞ்சி பாஞ்சி அடிச்சுக்கிறாங்க. ஏன் அந்த சண்டை? அதுதான் மிஸ்ட்ரி படத்தோட சோலா இருக்குமோன்னு தோணுது. பிளஸ் ஏகப்பட்ட சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் படத்துல இருக்குன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர்ல நம்ம பார்த்தது ஜஸ்ட் டீசர் மட்டும்தானா? நிஜமான ட்ரெய்லர் படத்துல தான்ப்பா இருக்கு. அப்ப படத்துல என்னப்பா இருக்கும்? அதுல நிறைய சண்டை மட்டும் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா அந்த சண்டை எதுக்காக? மண்ணா, பெண்ணா, பொண்ணா, அதெல்லாம் ட்ரெய்லர்ல பட்டும் படாம டச் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப் ட்ரெய்லரோட பார்ட் 1 பிரெட் அண்ட் வீடியோ பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்ட் 2 இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மிஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல கண்டினியூட்டிக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர்லயே நம்ம ஏகப்பட்ட ஃபேமஸான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை இன்னும் நம்ம நோட் பண்ணலையோன்னு தோணுது. ஏன்னா இந்த ஜிங்குஜா சாங்ல மட்டுமே ஆக்டர் வையாபுரி அவர்களை பார்க்கலாம். அவருக்கு ரைட் சைட்ல பகவதி பெருமாள் இருப்பாரு. சூப்பர் டீலக்ஸ்ல நடிச்சிருப்பாருல, சப் இன்ஸ்பெக்டர் பர்லினா வருவாரு. சோ அவங்க இருக்காங்க. அங்கே லெஃப்ட் சைடுல ஜோஜோ ஜார்ஜ் இருக்காரு. அதெல்லாம் கூட ஓகே. ஆக்ட்ரஸ் த்ரிஷா பக்கத்துல வரவங்கள பாத்தீங்களா? 90s கிட்டோட நைட் மாரு. ஐயோ, இவங்க பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு எந்த 90s கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபேமஸான கேரக்டர் ஆர்டிஸ்ட் வடிவுகரசி மேமும் த்ரிஷா கூட வராங்க. நான் அப்பவே கவனிச்சேன், என்னடா சாங்ல எல்லாரும் கலகலன்னு ஜாலியா டான்ஸ் பண்ணும்போது த்ரிஷா கேரக்டர் மட்டும் ஒரு தனியா ஓரமா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்களே, இருக்குமோ ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா தமிழ் சினிமாக்குனே ஒரு டிஃபால்ட்டான டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த லவ்வர்ஸ்ல பொண்ணு மட்டும் தனியா இருக்கும்போது பையன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ல வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் பண்ணுவான். அதை பார்க்குற இந்த பையனோட லவ்வர் லைட்டா பொசசிவ்னஸ் ஆகிற மாதிரி ஆகி ஆனா தடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான டெம்ப்ளேட் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சீனையும் மணி சார் டிசைன் பண்ணிருக்காருன்னு பார்த்தேன். ஆனா வச்சாரு பாரு ஒரு ட்விஸ்ட், ஏத்துக்கவே முடியலையா. நான் நினைச்சது ஒன்னும் தப்பு இல்லைல்ல, நீங்களும் அதானே நினைச்சீங்க. உங்களுக்கும் ட்விஸ்டா தானே இருந்தது இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் அந்த சாங்லயே பயங்கரமான ஹோல்சம் மொமெண்ட். ரெண்டு பேரும் மனசார சந்தோஷமா டான்ஸ் பண்ணும்போது பின்னாடி கமல் சாரோட வைஃப் அவர் சிரிச்சு ஆடுறத பார்த்து அட்மையர் பண்ற விதம், சந்தோஷப்பட்டு ரசிச்சது. சூப்பரான ஸ்டேஜிங், நல்ல ஆக்டிங்கா இருந்தது. ஒருவேளை அவங்க அவரை பார்க்கறத பார்த்து தான் இவங்க இவரை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்களோ இருக்கலாங்க. சும்மா ஃபன்னுக்கு தான் இந்த மாதிரிலாம் சொல்றது. பட் படம் வரட்டும். ஜஸ்ட் நம்ம என்ன 2 வைஃபா 2 லவ்வரா அந்த மாதிரிலாம் டக்குன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. படத்துல என்ன வச்சிருக்காங்க, என்ன ஜஸ்டிஃபிகேஷன், எதுக்காக இப்படி ஒரு சீன் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு தான் விமர்சனம் வைக்க முடியும். ஸோ பார்த்துக்கலாம், படம் வரட்டும். ரெட்ரோல எப்படி ஜோஜோ ஜார்ஜுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன் இருந்ததோ அந்த மாதிரி இந்த படத்துலயுமே இவருக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோன்னு தோணுது. ஏகப்பட்ட சீன்ஸ்ல கூடவே இருக்காரு. ட்ரெய்லரே தெரியுது. ஈவன் அந்த ஃபோர்ட்டுக்குள்ள ஸ்டேஜிங் நடுவில் வச்சு ஒரு சீன் போயிட்டு இருக்குல்ல, அங்கேயுமே லெஃப்ட் சைட்ல அவர் தலைவர் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்படியே ஜஸ்ட் அவுட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா ரங்கராஜ சக்திவேல், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நாசர் கேரக்டர், அப்புறம் அந்த கேங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஜோஜோ ஜார்ஜ். இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனா இருக்குமோன்னு ஃப்ரேம் ஆகுது. கூகுள்ல விக்கிபீடியா போய் பாத்தீங்கன்னா நாசர் ரங்கராஜ சக்திவேலோட ஃப்ரெண்டாம், ஆனா விரோதி ஆயிட்டாரு, முதுகுல குத்திட்டாருன்ற மாதிரி. நீ என்னையா ட்விஸ்ட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க? 1.5 வாரம் முன்னாடி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சில பல காரணங்களால அப்லோட் பண்ண முடியல. ஆனா அந்த வீடியோல நான் தக் லைஃப் பத்தி பேசியிருப்பேன். ட்ரஸ்ட் மீ, இன்டர்நெட் பார்த்து ஒரு வாய்ஸ் ஓவர் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுல என்ன தெரியுமா போட்டிருந்தது? ரங்கராஜ சக்திவேலுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்களாம். ஒன்னு எஸ்டிஆர், இன்னொன்னு அக்கா தங்கச்சி, அது எப்படி வேணா இருக்கட்டும். ஒரு பொண்ணு த்ரிஷா கேரக்டராம், இன்னொரு பொண்ணு ஜிங்குஜா சாங்ல கல்யாணமாகி போறாங்கல்ல லப்பர் பந்து ஹீரோயின், அவங்க த்ரிஷாவோட அக்காவா தங்கச்சின்னு தெரியல, அது கமல் சாரோட இன்னொரு பொண்ணு. சோ இவங்க 3 பேரும் ரங்கராஜ சக்திவேலுக்கு பிறந்த குழந்தைங்க. நல்ல வேலை நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணல. ஒருவேளை நான் பேசியிருந்தேன்னா என்ன ஆகியிருக்கும்? அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து வேற நம்பி நான் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, இறங்கி ஜாலியா ஒரு சகோதரியா டான்ஸ் பண்ண வேணா, ஏதோ ஓரமா நின்றுட்டு இருக்காங்க, கல் நெஞ்சக்காரி நெகட்டிவ் ஷேடா இருக்குமோ, இப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப தெளிவா மாத்திட்டாங்க. ஆனா ப்ரோ, சம்திங் ஃபிஷி. சும்மால இந்த மாதிரி ஒரு ரோலை எந்த ஆக்ட்ரஸும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன் படத்துக்குள்ள இருக்குமோன்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு. ஸோ ஈஸியா மணி சாரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேரக்டர் படத்துல நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பிளே பண்ணணும்னு தோணுது. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜில் ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குதுல, அதே மாதிரி ட்ரெய்லரோட முடிவுல ட்ரெயின்ல ஒருத்தர் அடிபட்டு போற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது கமல் சார் கிக் பண்ற விஷயம். பிரிட்ஜில் இருந்து ட்ரெயின் வரைக்குமே அந்த ஃபைட் கேரி ஆயிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெயின்ல இருந்து பிரிட்ஜா, பிரிட்ஜில் இருந்து ட்ரெயினானு தெரியல, பட் தரமான சீன் மட்டும் இருக்கு. படத்துல வர கேரக்டர்ஸ் எதுவுமே வல்னரபிளா தெரியல. எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கெத்தா தான் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வீக்னஸ்னு ஏதாவது இருக்காயா? ஒரு செலிபிரேஷன்
எக்ஸ்பிரஷன்ல கூட துப்பாக்கிய கேஷுவலா ஒரு பொம்மையை யூஸ் பண்ற மாதிரி வானத்தை பார்த்து சுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அபிராமி கேரக்டர் ஏதோ எனக்கு தப்பா படுதுன்னு சொல்றாங்க. சொல்றது முழுசா சொல்லி முடிக்க விடுங்கயா, அதுக்குள்ள கமல் சாரோட டச்சை பிளேஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. கார்ல போயிட்டு இருக்கிறப்போ லெஃப்ட் ரைட்னு ரெண்டு பக்கமும் அவரை பக்காவா ஏம் பண்ணி ஷூட் பண்றாங்க. நிஜமா நிறைய இன்ஜுரிஸ் நடக்க போது. அங்க இருந்து தான் எஸ்கேப் ஆகி அவரோட டெத்தை ஃபேக் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஜேர்னிக்குள்ள போறாரா என்னன்னு தெரியல. பட் நான் அந்த மாதிரி கெஸ் பண்றேன். படத்துல மேபி வேற வரலாம். கார் நம்பர் பிளேட்ல நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமல் சாரோட கார் தான் லொகேஷன் வைஸ் டிராவல் ஆகி அந்த சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சு பயங்கரமா இன்ஜுரி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ண போறாரு. இதுதான் அவரோட லைஃப் கதைக்கான டேர்னிங் பாயிண்டா இருக்குமோன்னு தோணுது. ஆக்டர் அசோக் செல்வன் அவர் தமிழ் சினிமால சாக்லேட் பாயா ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு. அவர் இங்க கூட்டிட்டு வந்து வெறப்பா நிக்க வச்சு கூலிங் கிளாஸ் மீசெல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு போலீஸ் லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல இருந்து மேபி அவருக்கு ஒரு சீரியஸான பர்சனாலிட்டி தமிழ் சினிமால அன்லாக் ஆகலாம். சோ பாப்போம். ரங்கராஜ சக்திவேலா இருக்கட்டும், அமரன், இவங்க எல்லாருமே சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களா? அப்படியே தப்பு செஞ்சாலும் சமுதாயத்துக்கு ஏதாவது பணம் கொடுத்து நல்லது பண்றாங்களா? இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பத்தி ஒரு டவுட் இருக்கு. அமரன் ஆகிய எஸ்டிஆர் தனியா அந்த கேரக்டரை ட்ரெய்லர்ல பாக்குறப்பெல்லாம் சம்திங் ஏதோ டைவர்ட் ஆகி போறாரோ, ஏதோ ரொம்ப தப்புகளை பண்றாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ட்ரெய்லர்ல தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெகசியை டேக் ஓவர் பண்றதெல்லாம் மாசா இருந்தாலும் படத்துல ஸ்டோரியில அது கூஸ்பம்ஸ் மூமெண்டா இல்லனா ஒரு கன்னிங்கான சீனான்லாம் தெரியல. பிகாஸ் எஸ்டிஆருக்கு வில்லத்தனம் ரொம்ப நல்லாவே வரும். அது அந்த படத்துல யூஸ் பண்ண மணி சார் பிளான் பண்ணிருக்காரா, ஸ்கெட்ச் போட்டிருக்காரா தெரியல. இந்த சீனை பத்தி ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல பேசியிருக்கேன். ஸோ முடிஞ்சா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீன் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸை பத்தி சொல்லுங்க. லொகேஷனை பார்த்தா அக்யூரேட்டா தெரியல, ஏதோ வீட்டோட மொட்டை மாடி தான் இருக்கு. பட் காஸ்டியூம் வாண்டடா வச்ச மாதிரி தான் தெரியுது. இவர் பக்கா பிளாக்ல இருக்காரு, அவர் பக்கா ஒயிட். ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கேரக்டரைசேஷன் எதுக்கு வச்சிருக்காங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்டப் காஸ்டியூம்ல ஃபைட் பண்ணணும்? அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஜூன் 5ல தான் தெரியும். ஜூன் 5 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதப்ப இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து ரெஃபரன்ஸா வச்சு இந்த காஸ்டியூமை லைட்டா ஸ்டடி பண்ணணும்னா இது ஒரு கிளாசிக்கான விஷுவல் மெட்டஃபர் தான். அதுக்காக உடனே பிளாக்னா சாத்தான் கெட்டது, ஒயிட்னா வந்து ஏஞ்சல் நல்லது, குட் வெர்சஸ் ஈவில், லைட் வெர்சஸ் டார்க்னஸ் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட் உள்ள ஐடியாலஜிஸ் எண்ணங்கள் அதையும் விஷுவலா மெட்டஃபர் பண்ண இந்த மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணுவாங்க. டைட்டில் டிசைனுமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனோட தான் ஏகப்பட்ட பேக் டிராப் இருக்கு. பட் சில டிசைன்ஸ்ல ரெட்டும் வருது. இதுக்கான மீனிங்கும் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. இதை பத்தி ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல யாரோட ஐடியாலஜி குட் நியாயமா இருக்குன்றத படம் பார்க்குற ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம், அந்த டெரேஸ் ஃபைட்டை பார்க்குறப்ப ப்ரூட்டலா இருக்கு. பாரம்பரியம் பார்க்காம ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ரெடியா இருங்க. பாசமா வளர்த்த பையன் கை பிடிச்சி நடக்க வச்ச அப்பா, இந்த மாதிரி எந்த சென்டிமெண்ட்டும் இல்ல போல இருக்கு. கழுத்துல போட்டு மிதிக்கிறாங்க. ஸோ ரெடியா இருங்க. பர்சனலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது சினிமாட்டிக்காக பார்க்க வெளில இருந்து எஸ்டிஆர்ரா உலக நாயகன்டா ஃபைட் பண்ணுறாங்கடா அந்த மாதிரி ஜாலியாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். படத்தில் இந்த ரெண்டு கேரக்டருக்கு சென்டிமெண்ட் ஜென்யூனாக ஒர்க் ஆகுதா, அதை பார்க்குற நமக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியுதா, கனெக்ட் ஆகுறோமா, அதுக்கப்புறம் டெவலப் ஆன ஸ்டோரி கிளைமேக்ஸில் ஒரு போர்க்களமாக வந்து நிற்கும் போது நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா எப்பப்பா முடிப்பீங்க கேட்ட திறப்பீங்கன்ற ஃபீல் கட்டாயமாக வரும். மல்டிபிள் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஒரு 2-3 சீன் தாண்டிட்டோம்னா சேச்சுரேட் ஆயிடும். மற்றபடி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் இந்த காம்பினேஷன் ஹைலைட்டடா தெரியும். அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு எப்படி தோணுது அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட்டு, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷல் டீடைல் நோட் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.